ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் எல்லா ப்ளவுஸுக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பேட்ச் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரில் கிளிப் ஸ்டோன் எடுத்துக்கோங்க. கிளிப் ஸ்டோனை எப்படி ஆரி நீடில் ஸ்டிச் பண்ணுறதுனா, இந்த மாதிரி 4 ஹோல்ஸ் இருக்கும். அதில் வந்து ஆரி நீடில் கிராஸாக விட்ட மாதிரி பண்ணுங்கள். அப்போ தான் அதிகமாக அந்த ஸ்டோனை வந்து த்ரெட் வந்து பிடிச்சிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் நீடில் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம். என்ன மாதிரி சோம்பேறியாக இருந்தீங்கன்னா இப்படி ஆரி நீடிலே பண்ணிக்கோங்க. கிளிப் ஸ்டோனை ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சிடுங்க. அகெயின் நான் அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா, அடுத்த லைனுக்கு வந்து நான் வந்து ஹாஃப் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட ஹாஃப் பீட் இல்லை அப்படின்னா 3 mm கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஹாஃப் பீடை யூஸ் பண்ணி ஒரு லைன் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் லைன் நான் வந்து கோல்டு கலர் செயின் ஸ்டோன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒயிட் கலரும் யூஸ் பண்ணலாம், இருந்தாலும் கோல்டு கலர் யூஸ் பண்ணிங்கன்னா அதை விட ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா ப்ளவுஸுக்குமே மேட்ச் ஆகும் கோல்டு கலர் யூஸ் பண்ணிங்கன்னா. கோல்டு கலர் செயின் ஸ்டோனை ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அகெயின் வந்து சுகர் பீடு யூஸ் பண்ணுங்கள். நான் சுகர் பீடை விட கொஞ்சம் பெரிய பீடு இருந்துச்சு ஏ ஸ்டாரில், கிளாஸ் பீடு, அது வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பீடோட சைஸ் 2.5 mm இருக்கும். உங்கள்கிட்ட இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா 2.5 mm யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா சுகர் பீடு உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரி யூஸ் பண்ணி இந்த பேட்சை நீங்கள் எந்த மாதிரி வேணுனாலும் பேட்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு ரொம்ப சிம்பிளாக பண்ணுறேன் இந்த பேட்ச் ஒர்க்கை. இந்த லைன் முடித்தோடனே நெக்ஸ்ட் லைன் வந்து சுகர் பீடு யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்த லைனும் நான் சுகர் பீடு யூஸ் பண்ணி தான் கம்ப்ளீட் பண்ணுறேன். இந்த 2 லைனும் முடிச்சுட்டு கோல்டு ஜரியில் செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். 2 லைன் வந்து செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன், அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் ஹேங்கிங் பண்ண போகிறேன். நீடில் த்ரெட்டை எடுத்துகிட்டு அதில் சுகர் பீடு விட்டு வீட் பீடு ஒன்று எடுத்து சுகர் பீட் கடைசி எண்டில் கொடுத்துட்டு கடைசி ஒரு சுகர் பீடை விட்டுட்டு வீட் பீட் மற்ற பீடு எல்லாத்துக்குள்ளேயும் விட்டு கீழே அந்த நீடில் எடுத்துகிட்டு போயிடணும். இந்த ஹேங்கிங் இதே மாதிரி வந்து நான் வந்து 5 ஹேங்கிங் பண்ண போகிறேன். சுற்றியும் சென்டரில் ஒரு ஹேங்கிங் மட்டும் பெருசாக பண்ணிவிட்டு திரும்ப ரைட் சைடு 2 ஹேங்கிங் அதை விட சின்ன சின்னதாகவும், லெஃப்ட் சைடு 2 ஹேங்கிங் சின்ன சின்னதாகவும் பண்ணுறேன். ஹேங்கிங் பண்ணும்போது எப்போவுமே த்ரெட்டை ரொம்ப சின்னதாகவும் எடுத்துடாதீங்க, ரொம்ப லாங்காகவும் எடுத்துடாதீங்க. ஒரு மீடியமான அளவில் எடுங்க. ரொம்ப லாங்காக எடுத்திங்கன்னா அது வந்து நூல் மாட்டி சிக்கு விழுந்துடும், அது எடுக்கிறது ரொம்ப சிரமமாக போயிடும். அதனால் ஒரு மீடியமாக எடுங்க. ஃபுல்லாக முடித்து நீடில் கீழே எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரேமை வந்து திருப்பி வச்சுக்கோங்க. ஃப்ரேமை திருப்பிட்டு அங்கே வந்து நாட் போட்டுக்கோங்க. நல்லா நாட் போட்டு முடித்ததுக்கப்புறம் ஃபேப்ரிக் க்ளூ எடுத்து ஃபுல்லாகவே அந்த பேட்ச் ஃபுல்லாகவே போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கையால் தடவி விட்டு அதை நல்லா காய விட்டுருங்க. காஞ்சதுக்கப்புறம் அந்த ஃபேப்ரிக்கில் இருந்து பேட்சை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிசுறெல்லாம் எதுவும் இல்லாமல் க்ளீனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த பேட்சை. ஃபஸ்ட்டு நார்மலாக ஒரு சுற்றி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட பேட்சை வந்து நீங்கள் வந்து சுற்றி பிசுறு இல்லாமல் கட் பண்ணலாம். நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் மெயின் திங்கே இருக்குது. நான் இந்த இடத்துல ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்னென்னா, கிளாத்தில் வந்து பின் அட்டாச் பண்ணுறப்ப பேக் சைடு இருக்கிற மாதிரி அட்டாச் பண்ணிட்டேன். அதாவது அந்த பின்னு வந்து பேக் சைடு இருக்கிற மாதிரி பண்ணிட்டேன். அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. இப்படி நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணுறப்ப அந்த பின்னை வந்து செக்யூர் பண்ண முடியாது நம்ம ப்ளவுஸில். அது வந்து நான் தப்பாக பண்ணிட்டேன். அதை உங்களுக்கு காட்டுறதுக்காகத்தான் இங்கே வந்து பண்ணி காமிச்சிருக்கேன். அப்படி இல்லாமல் அந்த பின்னு மாட்டுற சைடு வந்து வெளியே வர்ற மாதிரி பண்ணணும். அதை கரெக்டாக பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் எந்த ப்ளவுஸில் வேணால் அட்டாச் பண்ணிக்கலாம்.
ப்ளஸ் நீங்கள் வந்து குழந்தைங்க பட்டு பாவாடையில் கூட அட்டாச் பண்ணிக்கலாம். குழந்தைங்க வந்து வளர்ந்துருவாங்க. ஆனால் பட்டு பாவாடை ஒவ்வொரு பட்டு பாவாடையும் ஆரி ஒர்க் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி பேட்ச் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் வேணும்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி எந்த டிசைன் வேணுனாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். என்ன கலரில் வேணுனாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.